ஒருத்தவங்க நீட் எக்ஸாம்ல கம்மியான மார்க் வாங்கினா காசு கொடுத்தா அவன் டாக்டர் ஆயிடலாம். ஆனா ஒருத்தர் திறமை இருந்தா காசு இல்லாம இருந்தா அவன் டாக்டர் ஆக முடியாது. அப்ப இந்த நீட் எக்ஸாம் என்ன ஆகுது, பணக்காரங்களை வந்துதான் முன்னிலையில வைக்குது, ஏழைங்களை வந்து இன்னும் ஏழையா தான் மாறுது. இனிமேல் ஒரு உயிர் கூட இந்த தமிழ்நாட்டிலயும் சரி இந்த இந்தியாலயும் சரி இந்த நீட்டுக்காக போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுதான் இந்த ப்ரொடெஸ்டுக்கு நான் வந்திருக்கேன். தேர்வுனால பார்த்தீங்கன்னா பல ஏழை குடும்பத்தில் இருந்த மாணவர்கள் வந்து தொடர்ந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அது தற்கொலைன்னு சொல்ல முடியாது, அது ஒரு கொலை தான். அது எதுக்கு இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்? இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கொண்டு வந்து நீங்க உங்க அறிவு பரிசோதனை பண்றன்ற பேர்ல மறுபடியும் கல்வியால மேலெழும்பக்கூடிய விளிம்புநிலை சமூகத்துறை மாணவர்களை மறுபடியும் நீங்க பின்னாடி தள்ளுறது, மறுபடியும் நீங்க ஒடுக்குறது. இந்த என்டிஏன்ற ஒரு விஷயமே ரெண்டு வகையா இருக்கு. ஃபாரின்ல இருந்து படிச்சிருவாங்க எஃப்எம்ஜின்னு ஒன்று வைக்கிறாங்க. அது இல்லாம நம்ம இந்தியாவில் நீட் எப்படியோ அந்த மாதிரி ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஃப்எம்ஜின்னு ஒன்று இருக்கு. ஸோ இது ரெண்டுமே தேவையில்லாதது. நீங்க நார்மலா ஒரு சரியான கல்வியை மட்டும் கொடுத்தாலே நம்ம ஊர்ல எத்தனையோ பேர் நல்ல டாக்டர்ஸ் வருவாங்க, நம்ம ஊரே நல்லா இருக்கும். நீட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்டா இருக்கிறத தாண்டி ஒரு பேர்டனா தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கு. இங்க மாணவர்கள் ஃபெயிலியர் இல்ல, இந்த எக்ஸாமே ஒரு ஸ்டூபிட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில தான் இருக்கு. எம்பிபிஎஸ் கிளியர் பண்ணலன்னா யாரும் டாக்டர் ஆக போறது இல்ல. அப்ப எதுக்கு இந்த நீட்ன்ற ஒரு தகுதி தேர்வு அங்க கொண்டு வந்து நீங்க திணிக்கிறீங்க? ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் இந்துமதி பாலகிருஷ்ணன். தொடர்ந்து நீட் தேர்வுல நடக்கக்கூடிய முறைகேடுகளை கண்டித்து டெல்லியில கரப்பான் பூச்சி கட்சியினர் 3வது நாளா போராட்டம் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் கூட அவங்கள குண்டு தூக்கிட்டு போய் அரெஸ்ட் பண்றாங்க, தடியடி நடத்துறாங்க காவல்துறைகள். இந்த நிலையில ராகுல் காந்தியும் இந்த போராட்டத்துல ஈடுபட்டிருக்காரு. அவரையும் அவங்க விட்டு வைக்கல. அவங்களையுமே வந்து பாத்தீங்கன்னா கைது செஞ்சு இது பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாம சென்னையிலுமே நிறைய இடங்கள்ல மாணவர்கள் வந்து போராட்டம் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இவ்வளவு போராட்டம் நடத்தியும் இந்த நீட் எக்ஸாம் அவசியம் தானா? இந்த நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது மக்கள் நடத்தப்படுதா இல்ல அரசாங்கத்துக்காக நடத்தப்படுதா? இந்த அரசாங்கம் எதுக்காக இருக்கு? மக்களுக்கான அரசாங்கமா இல்ல பாத்தீங்கன்னா அரசுக்கான அரசாங்கமா? இது குறித்து மக்கள் என்ன நினைக்கிறாங்க? இந்த நீட் எக்ஸாம் அவசியம் தானா? ராகுல் காந்திய கைது செஞ்சதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க? இது நியாயம் தானா அப்படிங்கிறத மக்கள்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ இவ்வளவு போராட்டம் நடக்குது மேடம், இதுக்கப்புறமும் இந்த நீட் எக்ஸாம் அவசியம்னு நீங்க நினைக்கிறீங்களா? இது கண்டிப்பா அவசியமே கிடையாது. இந்த நீட் எக்ஸாம் வந்து நம்ம ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமா பார்க்காம எவ்வளவோ அண்டர் ப்ரிவிலேஜ்டு பாத்தீங்கன்னா இந்த நீட் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியாம இருக்காங்க. இப்போ ரொம்ப ப்ரிவிலேஜானவங்க மட்டும்தான் கோச்சிங் சென்டர் போய் அதுக்குரிய எக்ஸாம்ஸ்லாம் எடுத்து ரொம்ப ரொம்ப ப்ரிவிலேஜா இருக்கவங்க மட்டும்தான் இதுல பாஸ் ஆகுறாங்களே தவிர அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்க 11th 12th சிலபஸ் மட்டும் வச்சு இந்த நீட் எக்ஸாம் நடக்கிறதே கிடையாது. ரொம்ப ஒரு மாதிரி இன்டீரியரா போய் தான் எல்லா கொஸ்டின்ஸ் இருக்குமே தவிர 11th 12th சிலபஸ் மட்டும் கிடையாது. ஏன்னா நான் நீட் எக்ஸாம் ட்ரை பண்ணியிருக்கேன். 11th 12th எக்ஸாம்ஸ் மட்டும் அந்த சிலபஸ் மட்டும் கிடையாது. ஸோ நீட்டை நம்ம கண்டிப்பா எதிர்த்து போராட்டணும். ஆக்சுவலி இந்த நீட் எக்ஸாம்ன்றது ஒரு என்ன சொல்றது, இட்ஸ் நாட் எக்ஸாம் ஃபார் டாக்டர்ஸ் அட் ஆல். இப்போ என்னன்னா ஒரு நீட் எக்ஸாம் அவ்வளோ வருஷம் ஒருத்தவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. பட் திஸ் கவர்மெண்ட் அசால்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது, காசுக்காக சில பேர் கொஸ்டின் வாங்கிட்டாங்க. அப்போ அத்தனை வருஷம் உழைப்பு வீணாக போகுது. மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் இது இப்போ மட்டும் நடக்கலை. எப்போவுமே ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணுறதோ விஷ குடிச்சு சாவுறதோ எத்தனையோ பேர் பண்ணுறதுனால ஸோ இது என்ன நடக்குதுன்னா இந்த எக்ஸாம்னால ஒரு பாதிப்பு தான் உண்டாக்குது தவிர்த்து ஒரு மாற்றத்தை உண்டாக்குற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ நிச்சயமா நீட் அவசியம் இல்லை. நீட்டை நம்ம ஏன் எதிர்க்கிறோன்றதுக்கு முக்கிய காரணமே எல்லாருமே இங்க ஒரே எஜுகேஷன் படிக்கிறமா கேட்டா இல்லை, இந்த சிஸ்டமே தப்பா இருக்கு. இங்கே கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிறாங்க, பிரைவேட் ஸ்கூல் படிக்கிறாங்க, இன்டர்நேஷனல் ஸ்கூல், சிபிஎஸ்சி, நிறைய ஸ்டேட் போர்டு 12th வரைக்கும் எல்லாம் படிக்கிறாங்க. ஆனால் அதை தாண்டி இப்போ நம்ம டாக்டர் ஆகணுன்றதுக்கு நீட் வைக்கிறாங்க. இப்போ நீட் எழுத வரும்போது ஒரே கொஸ்டின் பேப்பர் வைக்கும்போது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்க அவங்க தான் மோஸ்ட்லி இதுக்கு கஷ்டப்படுறாங்க. அது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்க முக்கால்வாசி அவங்களுக்கு எந்த ப்ரிவிலேஜும் இல்லை, அவங்க எக்கனாமிக்கலி பேக்வர்டில் தான் இருக்காங்க. அவங்க தான் டாக்டர் ஆகணும் ஆசைப்படும் போது அதை தடுக்குது நீட். அதனால தான் நம்ம நீட் எதிர்க்கிறோம். அதனால நீட் நம்மளுக்கு வேணாம்னு சொல்கிறோம். இந்த தேர்வு அவசியமானது ஒன்று தான். இந்த தேர்வுனால பார்த்தீங்கன்னா பல ஏழை குடும்பத்தில் இருந்த மாணவர்கள் தொடர்ந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அது தற்கொலைன்னு சொல்ல முடியாது, அது ஒரு கொலை தான். அது ஏன்னா ஒரு படிக்கணும்னு ஒரு ஆசையோடு வர ஒரு மாணவனை நீங்கள் ரொம்ப அவனை போட்டு அழுத்தி இதை படித்து இந்த எக்ஸாம் ஆல்ரெடி அவன் +2ல் படித்து +2ல் ஒரு நல்ல மார்க் எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து ஒரு கட் ஆஃபில் 1200க்கு 1100 1150ன்னு எடுத்துன்னு வரும்போது நீங்கள் அதையும் தாண்டி நீட் எக்ஸாம்னு சொல்லி ஒன்று வச்சு அதில் பாஸ் ஆனாலுமே நீட் மெடிக்கல் படிக்க முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையில்
அந்த விரக்தினால மக்கள் வந்து மாணவர்கள் வந்து ரொம்ப தற்கொலை பண்ணிக்கிற சூழ்நிலை இருக்குது. இந்த நீட் தேர்வு முறையே வந்து ஒரு தப்பானது ஒண்ணு. குவாலிட்டி டாக்டர்ஸ் வந்து ஒரு எக்ஸாமால தீர்மானிக்கிறதோட ஒரு என்ன சொல்றது, எத்தனையோ பேர் பணக்காரங்க தான் வந்து இந்த நீட் எக்ஸாம்ல வந்து நிறைய பயன்படுறாங்கன்னு என்ன பொறுத்த வரைக்கும். இப்போ ஒருத்தன் நீட் எக்ஸாம்ல கம்மியான மார்க் வாங்கினா காசு கொடுத்தா அவன் டாக்டர் ஆயிடலாம். ஆனா ஒருத்தர் திறமை இருந்தா காசு இல்லாம இருந்தா அவன் டாக்டர் ஆக முடியாது. அப்ப இந்த நீட் எக்ஸாம் என்ன ஆகுது, பணக்காரங்களை வந்து தான் முன்னணியில வைக்குது, ஏழைங்களை வந்து இன்னும் ஏழையா தான் மாத்துது. அப்ப இதை வந்து கண்டிப்பா பேன் பண்ணி தான் ஆகும். நான் இங்கே ப்ரொட்டஸ்ட்டுக்கு வந்திருக்கேன். நான் அதை சோஷியல் மீடியாவில் பார்த்து தான் வந்தேன். ஆனால் எனக்கு ரொம்ப என்ன டிசப்பாயிண்டிங்காக இருக்குன்னா, ஜல்லிக்கட்டுக்கு நம்ம எவ்வளோ தமிழ்நாட்டில் போராடணும், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 100லேருந்து 150 பேர் மட்டும்தான் இருப்பாங்க. நம்மளுக்கு இன்னும் குரல்கள் நிறையா வேணும். அப்போ தான் வந்து நீட் அப்படிங்கிற ஒரு அரக்கனை வந்து நம்ம எதிர்த்து போராட முடியும். நீட்னால நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப சுயநலமாக தான் இருந்தேன். அவங்களுக்கு என்ன ஆகும், இட்ஸ் ஓகே பரவாயில்ல அப்படின்னு. ஆனால் எனக்குன்னு ஒரு சுச்சுவேஷன், என் தங்கச்சியோட ஃப்ரெண்டு நீட்டில் வந்து அவளை ஃபெயில் ஆகி ஒரு 3 வருஷம் ட்ரை பண்ணான். ஃபெயில் ஆகி அவள் இறந்துட்டா. இப்போ வந்து அவள் என் கூட கிடையாது. அந்த ஒரே காரணத்துக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்ல முடியாது. அப்போ தான் எனக்கு ஹிட் ஆச்சு. அப்போ என்ன மாதிரி எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு, இனிமேல் ஒரு உயிர் கூட இந்த தமிழ்நாட்டிலையும் சரி இந்த இந்தியாவிலையும் சரி இந்த நீட்டுக்காக போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தான் இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு நான் வந்திருக்கேன். என்னால் முடிஞ்ச குரல் இந்த நீட்டுக்கோசம். இப்போ நீட்டுக்கோசம் நிறைய பேர் இறந்து போகிறாங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இறந்து போகிறாங்க, நிறையா தவறு நடக்குது நீட்டு மூலிமா. அதெல்லாம் மாற்றணும்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக என் கூட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறேன். எஜுகேஷன் மாறலாம். இல்லை, நீட்டுன்னு ஒன்று அறிமுகப்படுத்தினதுலேருந்து இது அவசியம் இல்லைன்னு தான் சொல்கிறோம். ஏன்னா ஆகச்சிறந்த மருத்துவர்கள் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில இருந்து உருவாக்கப்பட்டிருக்காங்க. இங்கே இருக்க ஸ்டேட் சிலபஸ்ல இருந்து உருவாக்கப்பட்டிருக்காங்க. இந்தியாவிலே உலகத்திலே தலை சிறந்த மருத்துவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அதனுடைய லெகசி நமக்கு இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் என்னைக்குமே வந்து ஒரு அரசாங்கம் வந்து மாணவர்களுடைய கல்வியிலும் மாணவர்களுடைய அறிவியலும் வந்து பியூரோக்ரசி பண்ணுறது, ஸ்க்ரூட்டினிட்டி பண்ணுறது, அறிவை வந்து நிரூபின்னு சொல்லிட்டு நிர்பந்திக்கிறது சட்டத்தின் மூலமாக அப்படின்றதை வந்து ஒரு கடுமையான ஒடுக்குமுறை அடக்குமுறையாக தான் நம்ம பார்க்குறோம். எதுக்கு இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்? இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கொண்டு வந்து நீங்கள் உங்கள் அறிவு பரிசோதனை பண்ணுறன்ற பேரில் மறுபடியும் கல்வியால் மேலெழும்பக்கூடிய விளிம்புநிலை சமூகத்துடைய மாணவர்களை மறுபடியும் நீங்கள் பின்னாடி தள்ளுறது, மறுபடியும் நீங்கள் ஒடுக்குறது. இன்ஜினியரிங்க்கு பண்ணுற மாதிரி 12th மார்க்ஸ் அடிப்படையில் பண்ணாலே அது ஒரு போதுமான அளவுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா 12th வரைக்கும் படிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் தனியாக இன்னொரு எக்ஸாமுக்கு படித்து அதுக்கு ப்ரெஷர் ஆகி அதுக்கு எக்ஸ்ட்ரா காசு செலவு பண்ணி அது 1க்கு 2 வேலை தானே. 12th எக்ஸாம் படி எடுத்தா இப்போ என்ன தப்பு? இத்தனைக்கும் அவங்க 12th படிக்கிறதா இல்லை வருதுங்கிறாங்க. அப்புறம் இதுக்கு இன்னொரு தனியாக ஒரு எக்ஸாம். இந்த எக்ஸாமே ஒரு குவாலிஃபைடு எக்ஸாம் தான், போதும். சரி, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். 1980 வச்சுக்கோங்க, அதுக்கு முன்னாடி எவ்வளோ டாக்டர் வந்திருப்பாங்க? நீங்கள் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் போகிறீங்க, நீங்கள் பார்க்குறீங்க, போயிட்டு அங்கே உங்களுக்கு வந்து குவாலிட்டியான சர்வீஸு அந்த ஏஜ்டான டாக்டர்ஸ் தராங்களா இல்லை இந்த யங் டாக்டர்ஸ் தராங்கன்னு உங்களுக்கு யார் மேலே நம்பிக்கை இருக்கும்? எப்படி பார்த்தாலும் நம்ம அவங்க பெரியவங்கள தான் சொல்லுவோம். அது முன்னாடி நீட்லாம் கிடையாது. குவாலிட்டியான டாக்டர்ஸ், குவாலிட்டியான படிப்பை படித்து வந்தவங்க. இப்போ படிக்கிறவங்க எல்லாமே மக்கப் பண்ணுறாங்க. நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து நான் குறை சொல்லலை. அவங்க வேறு என்ன பண்ணுவாங்க, நீட் படித்தாதான் நீ டாக்டர் ஆக முடியும்னு சொல்கிறாங்க. அந்த ப்ரெஷரை வீட்லேயும் தள்ளுறாங்க. எப்படின்னா டாக்டர் ஆகணும், எப்படின்னா டாக்டர்னு படிக்கிறாங்க. ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் 16 மணி நேரமாக படிக்கிறாங்க. 16 மணி நேரம் ஒருத்தன் படிக்கிறான்னா அவன் மூளைக்கு எங்கே அவன் ரெஸ்ட்டு கொடுக்குறான், அவன் என்ன பண்ணுறான்? ஆக்சுவலி அவங்க டாக்டர்ஸு. ஆனால் மோஸ்ட்டாக அந்த ஆகிற டாக்டர்ஸ் தான் பேஷண்ட்ஸாகவே இருக்காங்க. எத்தனை பேர் ஹெல்த் இஷ்யூ இருக்குது தெரியுமா? இதை வந்து பொருளாதார நோக்கில் நம்ம பார்க்கணும். சோஷியலி, எக்கனாமிக்கலி, எஜுகேஷ்னலி ப்ரிவிலேஜாக இருக்கிற குழந்தைகளால் இதை அட்டைன் பண்ண முடியுமா, அன்ப்ரிவிலேஜாக இருக்கிறால அட்டைன் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். ப்ரிவிலேஜாக இருக்கிறவங்களாம் போய் பண்ண முடியும், போயிட்டு வந்து ஃபீஸ் கட்டி படிக்க முடியும், எல்லாமே பண்ண முடியும். ஆனால் அண்டர் ப்ரிவிலேஜாக இருக்கக்கூடிய விளிம்புநிலை சமூக குழந்தைகள் பார்த்தீங்கன்னாக்க சாதாரணமாக பள்ளியிலேருந்து டியூஷன் போகிறதுக்கு, டியூஷன் ஃபீஸ் கட்டுறதுக்கு வாய்ப்பற்ற ஒரு சமூகமாக இருக்கக்கூடிய பிள்ளைகளை மறுபடியும் நீட்னு ஒன்று கொண்டு வந்து அதுக்கு பல கோச்சிங் சென்டர் எடுத்துகிட்டு வந்து அந்த கோச்சிங் சென்டர் வந்து உறுதிப்படுத்தாது, நீங்கள் வந்து டாக்டர் ஆகணும் உறுதிப்படுத்தாது அப்படின்னு வந்து லட்சக்கணக்காக பணம் செலவு பண்ணி படிக்கிற ப்ரிவிலேஜ் எங்களுக்கு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்துறது வந்து மாணவர்கள் மீது, குழந்தைகள் மீது மீண்டும் அறிவு சார்ந்த ஒடுக்குமுறை நிகழ்த்தப்படுவதற்கு, அறிவு சார்ந்த வன்முறை நிகழ்த்துவது சமம். இது இன்னைக்கு கிடையாது. நீட்டு வந்ததிலிருந்தே தமிழ்நாடு தொடர்ந்து எதிர்த்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் ஒன்றிய அரசு, பாஜக அரசு இது போன்ற சட்டங்களும் இது போன்ற திட்டங்களும், மக்கள் விரோத சட்டங்களும் மக்கள் விரோத திட்டங்களும் வரும்பொழுது எல்லாம் கடுமையாக எதிர்க்கக்கூடிய லெகசி தமிழ்நாட்டுக்கு இருக்கு. தொடர்ந்து அது எதிர்க்கும். ஏன்னா இப்போ முன்னெல்லாம் அப்படி இல்லாமல் தானே இருந்துச்சு.
டுவெல்த்து கட் ஆஃப் வச்சு தானே எல்லாருமே மருத்துவ படிப்பு படித்தாங்க. இப்போது அவங்க அரசியலில் இருக்கிற அவங்க அவங்களோட லாபத்துக்கோசமும் இல்லை அவங்க அதான் நீட்டுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு ஃபீஸ் கொடுக்கறது மூலியமாகவும் இல்லை மருத்துவ செலவுக்கோசமாகவும் அதுக்கோசம் ஒரு என்ட்ரன்ஸாக நீட்டு வச்சு நிறைய மாணவர்களோட எதிர்காலத்தை சிதைக்கிறாங்க. இது ரொம்ப தவறானது. இதை மாற்றணுன்றதுக்கோசம் தான் எல்லாருமே இங்கே வந்திருக்கோம். அது அவசியமே கிடையாது. லாஜிக்காக சொல்லப்போனால் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவம்னா அவங்களுக்கு நீட் எக்ஸாம் இருக்குது, ஆனால் ஒரு பொலிட்டீஷியன் ஆகணும்னா அவங்க எக்ஸாமே இல்லை. லாஜிக்காக வச்சு பாருங்க, பொலிட்டீஷியன் சொல்கிறது தான் மெயினு. அவங்க தான் நம்மளை ஃபுல்லாக வந்து ஆட்சி பண்ண போகிறாங்க, அவங்க தான் எல்லாம் பண்ண போகிறாங்களே, ஆனால் அவங்களுக்கு எக்ஸாமே கிடையாது. படிக்காதவங்களா மேலே உட்காந்துருக்காங்க. அது ரொம்ப வந்து கண்டிக்கக்கூடிய விஷயம். அதை பார்க்காம ஒரு மருத்துவங்க நமக்கு வந்து உயிர் காப்பாற்றுவாங்க. அவங்க எல்லாமே படிச்சு தான் வராங்களே, நீட்டுன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுறது ஓரளவுக்கு ஓகே. நீட்டில் பேப்பர் லீக்கேஜ் பண்ணுறது, அதுக்கப்புறம் நீட்டில் வந்து ஏமாத்துறது, பணக்கார பசங்கள்லாம் வந்து பேப்பர் லீக்கேஜ் பண்ணி கொடுத்துறாங்க. அப்புறம் ஏழை பசங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்மளை வந்து காப்பாற்றுவாங்க டாக்டர்ஸ். அவங்க ஆக்சுவலாக வந்து என்ன பண்ணணும்னா நீட்டை வந்து நல்லா கரெக்டாக பண்ணணும். அதை கரெக்டாக பண்ணுறது கிடையாது. இங்கே நீட்டே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடணும், ரத்து செய்யணும். அப்படி இல்லையா அதை கரெக்டாக பண்ணணும். அதான் எங்களோட கோரிக்கை. ஆக்சுவலி இதுவே ஒரு பிக்கஸ்ட் ஸ்கேம் தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் வந்து எல்லாராலையுமே வந்து நீட் அஃபோர்ட் பண்ண முடியுமான்றது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ இது எப்படி இருக்குன்னா வந்து ஒரு மாடர்ன் வே ஆஃப் அப்ரேஷன். எக்ஸாக்டாக நம்ம சொல்லணும்னா இஸ் சார்ட் ஆஃப் மாடர்ன் வே ஆஃப் அப்ரேஷன். ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு நீ இப்படி இருந்தால் வந்துட்டு நாங்கள் இப்படி தான் உன்னை ட்ரீட் பண்ணுவோன்றதை தாண்டி இப்போ எப்படி இருக்குன்னா வந்துட்டு நாங்கள் ஒரு மாடர்ன் வே ஆஃப் இப்போ டெக்னாலஜியாக இருக்கட்டும், ஸ்டடீஸாக இருக்கட்டும், வந்து இப்போ என்னால் வந்து அஃபோர்ட் பண்ண முடியும். கரெக்டாக என்னால் அஃபோர்ட் பண்ண முடியும், நான் பண்ண முடியும். பட் ஜஸ்ட் திங்க் ஆஃப் த பீப்புள். லைக் நிறைய பேரால் வந்துட்டு அவங்களோட எஜுகேஷன் கூட வந்துட்டு அதை அஃபோர்ட் பண்ண முடியாது. அவங்களுக்கு வந்துட்டு நீட்டுன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டு அதுக்கு ஒரு சார்ட் ஆஃப் ட்ரைனிங் கண்டிப்பாக தேவைப்படும். அண்ட் அதுக்கான பொட்டென்ஷியல் வந்து இன்னும் நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமில் வராத அந்த பட்சத்தில் ஸ்டில் அதை வந்து நீட்டுன்னு ஒன்று கொண்டு வந்துட்டு நிறைய பேரோட ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் வந்து இங்கே ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஸோ வந்து இதுவே ஒரு பிக்கஸ்ட் ஸ்கேமாக தான் நான் பார்க்குறேன். அண்ட் இதில் யார் வந்து பெனிஃபிட் ஆகிறாங்கன்னா, யாருக்கெல்லாம் ப்ரிவிலேஜ் இருக்கோ அவங்க தான் பெனிஃபிட் ஆகிறாங்களே தவிர இங்கே மற்றபடி யாருமே இங்கே வந்து யாருமே வந்து இதில் பெனிஃபிட் ஆகலைன்றது தான் வந்துட்டு நிதர்சனமான ஒரு உண்மைன்றது நான் வந்து நம்புறேன். இந்த என்டிஏன்ற ஒரு விஷயமே ரெண்டு வகையா இருக்கு. ஃபாரின்ல இருந்து படிச்சிருவாங்க எஃப்எம்ஜின்னு ஒன்று வைக்கிறாங்க. அது இல்லாம நம்ம இந்தியாவில் நீட் எப்படியோ அந்த மாதிரி ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஃப்எம்ஜின்னு ஒன்று இருக்கு. ஸோ இது ரெண்டுமே தேவையில்லாதது. நீங்க நார்மலா ஒரு சரியான கல்வியை மட்டும் கொடுத்தாலே நம்ம ஊர்ல எத்தனையோ பேர் நல்ல டாக்டர்ஸ் வருவாங்க, நம்ம ஊரே நல்லா இருக்கும். நீட் எக்ஸாம் எனக்கு தெரிஞ்சு வந்து அவசியம் கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீட் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாக இருக்கிறத தாண்டி ஒரு பேர்டனாக தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கு. இப்போ பிரைவேட் ஸ்கூலில் படிக்கிறவங்களா இருக்கட்டும், கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்களா இருக்கட்டும், பிரைவேட் ஸ்கூலில் படிக்கிற பசங்களால 6th வந்து நீட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற பசங்களால அதுக்குள்ள அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் 5 லட்சம் 6 லட்சம் கட்டி படிக்கிற பசங்க இருக்கிறாங்க. அவங்களால நீட்டு கிளியர் பண்ணும்போது கவர்மெண்ட் ஸ்கூலில் அந்த எலிஜிபிலிட்டிக்குள்ளே இருக்கிற பசங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ ஒரு பையனால அவனுக்கு வந்து ஒரு டாக்டரா வேண்டிய எல்லா திறமையுமே அவனுக்குள்ள இருக்கும். பட் ஆனால் இந்த நீட்ன்ற எக்ஸாம் வந்து என்ன பண்ணுறான், அவன் அப்படியே முடக்கி உள்ள தள்ளிடு. ஸோ தட் காசு இருக்கிறவனால ஈஸியாக உள்ளே போக முடியுது, காசு இல்லாதனால உள்ள சீக்கிரம் போக முடியுது. அவசியம்னா இப்போ வந்து அதனால இவ்வளோ உயிரிழப்பு ஆகுதுல்ல, அது வந்து நம்ம பார்க்கணும். அவசியம் இல்லாததுன்றது வந்து 2வது பட்சம். இவ்வளோ உயிரிழப்பு வந்து நடக்கும்போது அது என்னென்னு கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணி திருப்பி ஒரு இது மாதிரி, அதாவது எப்படி சொல்கிறதுனா திருப்பி இது பண்ணலாம், என்னென்ன இங்கே பிரச்சனை நடக்குது, ஏன் இந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வேணாமா இல்லையான்னு டிசைட் பண்ணலாம். தமிழ்நாடு தொடர்ச்சியாக வந்து நீட் எக்ஸாமுக்கு எதிராக வந்து போராடிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து நீட் தேர்வு என்பது ஒரு மோசடிக்காக கொண்டு வரப்பட்ட தேர்வு தான். அதாவது தனியார் நிறுவனங்கள், கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து இந்த நீட் தேர்வுன்ற பெயர்ல கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கிறதுக்கு ஏழை எளிய மாணவருடைய மருத்துவ கனவை வந்து சிதைப்பதற்கு கொண்டு வரப்பட்ட ஒரு தேர்வு தான் நீட் தேர்வு. இந்த நீட் தேர்வு என்பது தேவையில்லாத ஒன்று தான். அவங்க வந்து அந்த நீட் தேர்வு கொண்டு வரும்போது நாங்க சிறந்த மருத்துவர்கள் வந்து உருவாக்க போறோம்னு சொன்னாங்க. ஆனா அதனுடைய லட்சணம் என்னன்றது வந்து இப்போ இந்தியாவே வந்து உணர்ந்து இருக்குது அப்படின்றதுதான். அதனால தமிழ்நாடு என்னைக்குமே ஒரே ஒரு கோரிக்கை தான் வைக்குது, 12th மார்க் அடிப்படையில வந்து மருத்துவ சேர்க்கை என்பது சேர்க்கணும் அப்படின்றதான். நீட் வந்து வேணாம், நீட்டை வந்து ரத்து செய்யணுன்றதான் என்னை பொறுத்த வரைக்கும் அவசியம் இல்லை. அது ப்ரீவிலேஜான ஒரு சில பீப்புள்ஸ் மட்டும் படிக்கிறாங்க, ஒன்றும் இல்லை அதை வேணா பண்ணுவாங்க. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் அது அவசியம் இல்லை, தேவையில்லாத ஒரு விஷயம். அப்படி நீட் உங்களுக்கு அவசியம் வேணும்னா எல்லாருக்கும் அந்த படிக்கிற ஃபெசிலிட்டிஸை கொடுங்க. கண்டிப்பாக அவசியம் இல்லை, கண்டிப்பாக. ஏன் அப்படின்னா இப்போ ஆல்ரெடி வந்துட்டு இதுக்கு முன்னாடி இருந்த சிஸ்டம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும்.
இந்த சிஸ்டம் வந்து ஒரு மாத்திரைன்னு தான் நீட்டுன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஆனால் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய குளறுபடிகளும் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அதுக்குடைய ஹோல்ஸ் எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியும். அதை எல்லாத்தையும் பயன்படுத்துறதுன்றது ஒரு சாமானிய மக்களோ இல்லை அடித்தட்ட மக்களோ இல்லை. அதை பயன்படுத்துறதுன்றது அந்த மேல்தட்ட மக்கள் மட்டும்தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டமா, எனக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சிஸ்டமா இருக்கே தவிர இது எல்லாருக்கானதும் இல்லை, எல்லாருக்கும் உரியதா இது இல்லை. அப்பனும் போது இந்த சிஸ்டம் வந்து கண்டிப்பா எப்படி எல்லாருக்கானதா இருக்கும். ஒரு 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 விளிமையில இருக்கக்கூடிய ஒரு பையன் நான் நீட்டுக்கு படிச்சு என்னால் நான் ஒரு நீட் ஆஸ்பிரண்டா என்னால் டாக்டர் ஆக முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்வி இங்கே எப்பவுமே கேள்வியாக மட்டும்தான் இங்கே இருக்கு. இது கண்டிப்பா ஒரு பதிலா மாற வாய்ப்பே இல்லை. இல்ல இந்தியா லெவல்லன்றதை தாண்டி தமிழ்நாடு முதல்ல என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ணிச்சுன்றது இருக்கு. இங்க வந்து நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 பேருக்கு ஒரு டாக்டர் திணறும் போது நம்ம வந்து 1000 பேருக்கு கிட்டத்தட்ட 4 டாக்டர் வச்சிருக்கோம். அதுதான் புள்ளி விவரமாவே. அப்ப தமிழ்நாடு இந்த ஃபார்முலா எப்படி பண்ணுச்சுன்னா இங்க 12th மார்க் ஷீட்டை பேஸ் பண்ணி வந்தது தான். அது மூலயமா இங்க இருக்க பிசியோ எம்பிசியோ இல்லை எஸ்சிஎஸ்டியோ எல்லாருக்கும் ஒரு சமமான வாய்ப்பு கிடைச்சிட்டு இருந்துச்சு. அப்ப திடீர்னு நீங்க வந்து எல்லாருக்கும் ஆமைக்கும் முயலுக்கும் ஒரே இடத்துல ரேஸ் விடுற மாதிரி இங்க இருக்கக்கூடிய புது நீட் சிஸ்டம் வந்து டெல்லியில இருக்க சிலபஸ்க்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் சிலபஸ்க்கும் நீங்க ஒரு போட்டி விட்டுறீங்க. ஆனா அது கம்ப்ளீட்லி மாறுபட்டது. அதுக்காக நாங்கள் குறைஞ்சது சொல்ல, ஆனா இங்க கொஞ்சம் நாங்கள் வேறுபட்டிருக்கோம். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல படிக்கிற பொண்ணும் எனக்கு கிடைக்கக்கூடிய அதே சமமான கல்வி கிடைக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப இது இந்தியாவுடைய சிஸ்டத்துல இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இங்க நாங்க கிடைக்கக்கூடிய இந்த மருத்துவன்றதே ஒரு காலகட்டத்தில் சமஸ்கிருதம் படிச்சாதான் அப்படின்ற ஒரு நிலைமெல்லாம் இங்க இருந்திருக்கு. அதெல்லாம் தாண்டி நீதி கட்சின்ற மாதிரி இங்க தமிழ்நாட்டில் பல போராட்டங்களுக்கு அப்புறமா தான் இன்னைக்கு ஒரு டாக்டரோ ஒரு இன்ஜினியரோ கனவாகி அது இன்னைக்கு நிறைவாக ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இன்னைக்கு நீட் வந்ததுக்கு அப்புறமா அது மொத்தமா கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்குது. இது நீங்க மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சு கீழே இருக்க பிரைமரி ஹெல்த் சென்டர் வரைக்கும் அவ்வளோ ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். இது டாக்டர்ஸோடைய பிரச்சனை. டாக்டர் ஆகிற அந்த ஒரு 5 லட்சம் 12 லட்சம் எழுதி போறாங்களா அவங்களுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது. நாங்க நாளைக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் போனா கூட அங்கேயுமே இந்த பிரச்சனையை நாங்க ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு ஏற்கனவே வந்து டாக்டர்ஸ் வந்து ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் 18 மணி நேரம் ஒர்க் பண்றதா இன்னைக்கு சுச்சுவேஷன். அப்ப அவங்க கஷ்டப்பட்டு இருக்கும்போது ஆல்ரெடி ஒரு டாக்டருக்கான பிரச்சனைகள் இருக்கு, அவங்களுக்கான ரெஸ்ட் ரூம் இந்த மாதிரி 1000 பிரச்சனை இருக்கு. அப்ப டாக்டரா புதுசா வரவங்க உள்ள வரணுன்ற ஒரு சிஸ்டம் இருக்குல்ல, அப்ப மொத்தமாவே கொலாப்ஸ் ஆகுது. இதுல இன்னும் மறுபடியும் இந்த பேப்பர் லீக்கு, இந்த மாணவர்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ள போகும்போது நீங்க கொடுக்கக்கூடிய ப்ரெஷர், இது எல்லாமே இதை விட்டு எக்ஸாமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல இந்த டென்டிஸ்ட் இப்படி அவங்களுக்கு போலாமான்ற தாட் ப்ராசஸ் வருது. இப்போ அங்கேயுமே அடுத்தவங்க நீட் கொண்டு வரதுக்கான வேலையில ரொம்ப மும்பரமா ஈடுபட்டு இருக்காங்கன்றதை நம்ம பாக்குறோம். அப்ப இது மொத்தமாக பிரச்சனைக்குரியதுன்னு சொல்றோம். முதல்ல வந்துட்டு மருத்துவ படிக்கிறதுக்கு அப்படிங்கிறது நீட் எக்ஸாம் ஒரு அவசியமே கிடையாது. ஏன்னா அவங்க படிக்கிற அப்ப 12th எக்ஸாம் எதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல. ஏன்னா 12th எக்ஸாமுக்கு ஒருத்தன் கஷ்டப்பட்டு படிக்கிறான். ஆனா அதுக்கப்புறம் நீட்னு ஒரு எக்ஸாம் வச்சு இப்போ இந்த நீட் எக்ஸாம் வந்ததுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸே போயிருச்சு. இன்னைக்கு நீட் எக்ஸாம்ல ஃபெயில் ஆகி இன்ஜினியரிங்ல எத்தனையோ மாணவர்கள் 9+ CGPA எடுத்து நல்ல வேலைக்கு போயிருக்காங்க, எல்லாமே பண்ணிருக்காங்க. அப்ப இங்க மாணவர்களுக்கு திறமை இல்லாம இல்ல, இந்த எக்ஸாம் சிஸ்டம் ஒரு ஃபெயிலியர். இங்க மாணவர்கள் ஃபெயிலியர் இல்ல, இந்த எக்ஸாமே ஒரு ஸ்டூபிட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில தான் இருக்கு. இப்ப என் தங்கச்சி இந்த வருஷம் எழுதியிருக்கா, ஃபர்ஸ்ட் ஒரு அட்டெம்ப்ட் எழுதுனா அதுக்கே அவ எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணான்னு நமக்கு தெரியும். இப்ப ரெண்டாவது அந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு அட்டெம்ப்ட் எழுதி இப்ப மார்க் ரிசல்ட் வந்துருச்சு, பாஸ் தான். பட் இருந்தாலும் அவருடைய மனநிலையை வந்து என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஒரு கூட பிறந்த சகோதரனாவோ இதுக்கு முன்னாடி ஒரு படிச்ச மாணவனாவோ எனக்கு அந்த புரிஞ்சுக்க முடியுது. அப்ப என் வீட்டுல என் தங்கச்சிக்கு இந்த நிலைமைனா இது மாதிரி எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒன்று வருது. இப்ப இந்த நீட்ன்ற தேர்வை ஒழிச்சு கட்டினா இது எல்லாமே மாறும். இப்ப நீங்க சொல்றீங்க நீட் தான் எலிஜிபிள் அப்படின்னா சும்மா எஸ்டத்துக்கு மார்க் போட்டு விட்டு எழுதினா பாஸ் ஆனா எல்லாரும் பாஸ் தானே. MBBS ஆக போறான்னா அவன் படிச்சு கிளியர் பண்ணாதான் டாக்டர் ஆக போறான். MBBS கிளியர் பண்ணலன்னா இங்க யாரும் டாக்டர் ஆக போறது இல்ல. அப்ப எதுக்கு இந்த நீட்ன்ற ஒரு தகுதி தேர்வை அங்க கொண்டு வந்து நீங்க திணிக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு.